வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இது பூராமே கர்நாடகா அந்த பில்டரில் குட்டி பூரா வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. கிலோ 440 ரூபா. இந்த குட்டி 30 கிலோ இருந்துச்சு. இதுவும் கோங்கு கிராஸு. இந்த கடாய் இது செங்கடாய் 18 ரூபா சொன்னார். 16 வர கேள்வி. இது பூராமே பொட்டு கடாய். ஒவ்வொரு கடாய் 18 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடாய் 14 ரூபா வர கேள்வி கேட்டாங்க. அந்த கடாய் முடிஞ்சிச்சு. நண்பர்களே, இன்றைக்கி ஆடு சந்தை விறுவிறுப்பு இல்லை. இந்த 2 கடாயுமே 38,000 ரூபா சொன்னாங்க. இது ஒரு அடிகருப்பு ஒரு வெள்ளை, அவ்வளோ ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை. இது பூராமே இது கொடியாட்டு கடாய்கள் பூராமே 25,000 20,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எல்லாம் வந்ததிலே டாப் கடாய், நல்ல கருத்த கடாய், சுத்த கருப்பு கடாய் 24 ரூபா முடிஞ்சிச்சு. இந்த கடாய் 18 ரூபான்னு முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், செங்கடாய். ஆனால் நெத்தியில் ஒரு கோரை இருக்குது, அதனால் விரும்பலை. கோயிலுக்கு யாரும் இதை வெட்ட மாட்டாங்க ரொம்ப. இது பூராமே வளர்ப்பு குட்டி தான். சுமாரான வளர்ப்பு தான். இது பூராமே கொம்பு 6 7 8 மாதம் குட்டியாக இருக்கும். ஆட்டில் கிடந்தனால ரொம்ப வளர்ப்பு, சுமாரான வளர்ப்பு குட்டி, விறுவிறுப்பு இல்லை. இது பூராமே பொடிய குட்டி, 2 மாதம் 3 மாதம் குட்டி, நாட்டுக்குட்டி தான். போட்டு குட்டி கிடையாது, நாட்டுக்குட்டி தான். இந்த ஆடு 10,000 ரூபா. ஆடு செனை. இது ஒரு குட்டி போட்டிருக்கு. இந்த ஆடு 8,000 ரூபா இருக்காங்க. 10 ரூபா சொல்லி 8 ரூபான்னு முடிச்சிருக்காங்க. இது எட்டயபுரம் பொட்டு கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. அதனால் ஜோடி 10,000 ரூபா. இது ஒரு செங்கடாயும் ஒரு விளையாட்டங்கடாயும். இன்றைக்கி அண்ணாச்சி சாதாரண விருதுன்னு விட மாட்டேங்காரு. செங்கடாய் 12,000 வரை கேட்டாச்சு. இது பூராமே செம்பு கடாய், சுமாரான வளர்ப்பில் தான் இருக்குது, கேள்வி இல்லை. இது அருமையான வளர்ப்பு. பொட்டுக்கடாயில் பூராமே 18,000 ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மொத்தமாக 14 ரூபா 15 ரூபா ரேஞ்சில் கேட்டாங்க. மொத்தமாக ஃபுல்லாகவே கொடுக்குறேன். வளர்ப்பு குடி ஜோடி 12 ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. 11 ரூபாங்கிற 10 ரூபா அப்படிங்கிற இதில் விட்டுருந்தாங்க. ஒரு ஜோடி 2 ஜோடி போச்சுடா. இது பூராமே பொடியாட்டு ஆடு, நல்ல வளர்ந்த ஆடு தான், ஒரிஜினல் வீடு. இந்த கடாய் பல் சேர்ந்துட்டு. கடாய் 20,000 ரூபா ரேட்டு சொன்னார். 25,000 ரூபா சொன்னார். 20,000 ரூபா கேட்டாங்க. அண்ணாச்சி தான் கேட்டார். பல் சேர்ந்துட்டான்னு பார்த்தாங்க. பல் சேர்ந்துட்டு 20க்கு இல்லைன்ட்டார். 25,000 குறைஞ்ச கிடையான்ட்டார். இது கருத்த கடாய் 8 ரூபா 9 ரூபா ரேஞ்சு தான். 11 ரூபா சொல்லுறாரு. 8 ரூபா 9 ரூபா. இந்த கருத்த கடாய் மட்டும் ஊற்றுச்சு விறுவிறுப்பில். இது ஜோடி 30,000 ரூபா தான் அந்த கடாய் சொன்னார். ஏன்னா கடாய் விற்பனை இல்லாமல் நினைட்டே இருந்துச்சான். இது பூராமே செங்கடாய் கருங்கடாய் 2 கடாய் சேர்ந்து கிடந்துச்சு. ஏன்னா பல் சேர்ந்து ஒரு 2 3 4 வருஷம் கடாயாக இருக்கும். இது பொட்டு கடாய் தான். வளர்ப்பு கடாய், வளர்ப்புக்காகவும் ஃபுல்லாமே குளிப்பாட்டமாக சாணியாக இருந்துச்சு. குட்டி நல்ல தெளிவான குட்டி தான். வியாபாரி கொண்டு வந்திருந்தாங்க. இது கடாய் 20,000 ரூபா சொல்லி 17 ரூபான்னு முடிஞ்சு வெளியே வந்துச்சு. இது பூராமே ராஜஸ்தான், நம்ம ரகம் கிடையாது.
இதெல்லாம் வாங்கி நல்லா இருக்காது, வளர்ப்புக்கு ஆகாது, என்ன செய்யும் யாது செய்யும்னே தெரியாது. இங்கே பாருங்க இப்போவே செரும்புது. இது கறிக்கு இந்த ஆட்டோட போட்டு அறுப்பாங்க ஒன்றா, அதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இது வேறு யாருமே வளர்ப்புக்கு வாங்க மாட்டாங்க. இந்த அண்ணாச்சி இந்த கடாயை 14 ரூபா சொன்னார். இடம் வேணால் போட்டு பார்ப்போம்னு போட்டியாச்சு. கிடைக்கிற 11 ரூபாய்க்கு கேட்டாங்க. கர்நாடகா பிரீடு பூராமே முடி உறிஞ்சு தான் நின்றுச்சு. நிறைய ஆவாது, கிளைமேட்டுக்கு செட் ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டம். செங்குடாய்கள் விற்றுச்சு நான் நிறைய இன்றைக்கி. செங்குடாய், கருங்குடாய். இந்த ஆடு பல் இல்லை, பல் இருக்கான்னு பார்த்தாங்க, பல் சரியில்லை, ஃபுல்லாமே தேஞ்சிருச்சு.